ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 50 ரியாலிட்டி ஷோ நேற்று எபிசோடோடைய கம்ப்ளீட் ரிவ்யூவும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய நிகழ்வுகள் நடக்கலை. ஆனால் இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது விஜய் டிவி டிஆர்பிக்கு தான் நமக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே பார்வதிக்கும் கமர்தீனுக்கும் ஒரு ரெட் கார்டு கொடுத்தானுங்களா, அது மாதிரியே நேற்று ஒரு ஷோ பண்ணியிருக்கானுங்க. அதுலேயும் ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்களா? என்னையா சொல்கிற, ஃபன்னுக்கே ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த அன்பு கேங்கே போயிட்டாங்க. யாருன்னா சபரி, அரோரா, துஷார், ஆதிரை, எஃப்ஜே, இந்த மாதிரி ஒரு குரூப். இன்னொரு சைடு வியானா, கானா வினோத், இந்த மாதிரியான ஒரு குரூப் இன்னொரு சைடு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் இந்த கானா வினோத் உள்ளே போய் சிக்கிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த கேங்குள்ள வியானாவும் அதே மாதிரி தான். ஏன்னா அவங்க இது ஒரு பேமெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா உள்ளே போனால் அது ஒரு காசு அப்படின்றதுக்காக பண்ணுறாங்கன்னு வைங்க. அதை நம்ம விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. பட் இருந்தாலும் அதில் போய் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா கம்பெனியை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, வரலன்ட்டார் போல தெரியுது. ஏன்னா கூப்பிட்டு வச்சு ரெட் கார்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, கம்பெனி இல்லை ரெட் கார்டை பற்றி பேச மாட்டாங்கன்னு போய் பார்த்தா அந்த ஷோவில் விஜய் சேதுபதி கிட்ட போட்டு ரெட் கார்டு கொடுக்குறானுங்க. அதுவும் யாருக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அரோரா யார் டீமில் இருப்பாளோ அந்த டீமுக்கு எல்லாம் ஆப்போசிட் டீமுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாரு. இதுலேருந்தே உங்களுக்கு புரியுதா? அதில் மாகாப்பா ஒரு டைலாக் வேறு சொல்கிறாப்புல, எப்பா இது என்ன வெறும் ரெட் கார்டு சும்மா பிக் பாஸ் தான் கொடுப்பான்னு நினச்சிங்களா, நாங்கள் ஃபன்னுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்படி எல்லாமே ஒரு ட்ராக் வச்சு ஒரு ஃபார்மெட்டில் இவங்க விஜய் டிவி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விஜய் டிவியோடைய முகம் கிழிந்தது, விஜய் டிவியோடைய நாடகம் வெளிவந்தது. இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதிங்க தெரியும்பா ரெட் கார்டு கொடுக்குறது அப்படின்ட்டு, அது இப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அடுத்து இவங்க 2 பேர் இதுக்கு வந்திருக்காங்க ரெட் கார்டு கொடுத்த பிறகு. இப்போ நம்மளாக இருந்தால் யோசிப்போம்ல, எதுக்குடா நீங்கள் டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிட்டீங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பட் அதுக்கடுத்து இவங்க 2 பேர் வந்ததை பார்த்தாலும் முழுக்க முழுக்க இவனுங்க நாடகத்தை அரங்கேற்றிட்டாங்களோ, மக்கள் தான் முட்டாளாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிளப்புது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்களுடைய பாட்காஸ்ட்லாம் பார்க்கும் பொழுது அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாமல் தான் ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ முழுக்க டிஆர்பிக்காக பார்வதி கமருதீனுடைய ரத்தத்தை உரிய மாதிரி உறிஞ்சிருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை விஜய் டிவி மாட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே சொன்னது தானே, கம்ப்ளீட்டாக விஜய் டிவியோட நாடகம் மொத்தமாக வெளியே வருங்கிறது நாம் எப்பயோ சொல்லியிருந்தோம். கர்மா எப்பயுமே வேலை பார்க்கும். அது உடனே ரிவீட் அடிக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் அப்படிங்கிறது தான். சரியா, இது ஒரு பக்கம். அது இன்னும் அண்டாகா கசமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, அதை பற்றி ரிவ்யூ பண்ண முடியாது. அது ஒரு வெட்டி சீன், ஒரு நிகழ்ச்சியே கிடையாது அப்படிங்கிறது தான். சரி, அடுத்த மேட்ருக்கு வருவோம். ரம்யா ஜோ அவர்களுடைய இன்டர்வியூ. ரம்யா ஜோ பார்த்தீங்கன்னா 2 பேரை பற்றி கிழிச்சிருக்காங்க. ஒன்று பார்வதி பற்றி கிழிச்சிருக்காங்க, இன்னொன்று சாண்ட்ரா பற்றி கிழிச்சிருக்காங்க. சாண்ட்ராலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, அவெல்லாம் புருஷன் போன பிறகு ஒன்றுமே இல்லாமல் இருந்தா, ரொம்ப டவுன் ஆகியிருந்தேன். நான்லாம் அவளுக்காக போய் நின்றுருக்கேன், ஒவ்வொரு விஷயமும் நான் அவளுக்காக பேசியிருக்கேன். ஆனால் அவள் என்னை மதிக்காமல் என்னையே முதுகில் குத்திட்டா. பார்வதியாச்சும் அப்படி கிடையாது. மூஞ்சுக்கு முன்னாடியே கழுவி ஊற்றுவா, பின்னாடியும் கழுவி ஊற்றுவா. ஆனால் சாண்ட்ரா மூஞ்சி முன்னாடி இழிப்பா, ஆனால் பின்னாடி கழுவி ஊற்றுவா. எனக்கு இவளை பிடிக்காது. சாண்ட்ரா மாதிரி ஒரு கிருமியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரே போட்டா. பார்வதியை இந்த இடத்துல பார்வதி பரவாயில்ல சாண்ட்ராக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும். பார்வதி எந்த ஒரு இதுலேயும் மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றும் பேச மாட்டா அப்படின்றதையும் சொன்னதாக இருக்கட்டும். அடுத்து சாண்ட்ராக்கு பதிலாக கார்டாஸ்ட் நீங்களான்னு என்ன பண்ணியிருப்பீங்க கேட்டால், நானும் பார்வதி முட்டியை பிடிச்சி நானும் கீழே இழுத்துருப்பேன், அவளையும் கமருதீனும் போய் அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ரம்யா சொல்கிறேன். எங்கே பண்ணீங்க நீங்கள்? சும்மா வாய்க்கிலேயே அப்படின்ற மாதிரி கத்ததே தான் அவங்க வேலை முடிஞ்சது தவிர, மற்றபடி அதை ஒழுங்காச்சு கத்துனீங்களா, எல்லாருக்கிட்டையும் கத்திருக்கலாம். அதாவது இவங்க சொல்கிறாங்க அந்த வீடு ஒன்று பண்ணுவோம், குரூப்பாக பண்ணுவாங்கன்ட்டு. ஏங்க எல்லாம் தெரியும்ல உள்ளே போகிறப்ப. அப்போது அதுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும்ல எல்லாத்துக்குமே. அப்போ அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல, இப்படி பண்ணுவானுங்க. பிக் பாஸ் சும்மா கிடையாது. பிக் பாஸ் சும்மா போய் என்ன ஜாலியாக இருந்துட்டு வரலாம் நிகழ்ச்சியா, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்மளை எவன் பின்னாடி குத்திட்டு இருக்கான், யார் நம்ம நல்லா பேசுகிறான்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகும் பொழுது அதுக்கான நீங்கள் ஒரு எஃபர்ட் போடணும்ல. அதை விட்டுட்டு அங்கே எல்லாருமே இது பண்ணாங்க, அதனால தான் நான் விளாட முடியலன்ட்டு. அதாவது மேய்ச்சது எருமை, இதில் என்ன பெருமை அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து திருப்பியும் அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பெரிய புதினாத்மாலாம் கிடையாது. நீங்கள் பெரிய அப்படியே புனித ஆத்மா அப்படிம்பாங்கல்ல, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், அதனால் உங்களுக்கு புரியாதலாம் திருப்பி சொல்கிறேன். அந்த மாதிரி இவங்க கிடையாது அப்படிங்கிறது தான். மற்றபடி
பார்வதி முட்டியை பிடிச்சி இழுத்துருவேன். இந்த வேகம்லாம் உள்ளே காட்டியிருந்தாங்கன்னா எப்பயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோக்கு ஃபயர் விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ அதனால தான் வந்து அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து பார்வதிக்கு 50,000 வியூ வந்திருக்கு, கமருதீன் 30,000 வியூ வந்திருக்கு. எல்லாமே வந்து பாட்ஸ்ன்ட்டாங்க. திருப்பியும் கதறீங்களாடா. ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. வேறு யாரை பற்றி போட்டாலும் வியூ போகாது. பார்வதி பற்றி போட்டால் தான் வியூ அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி போட்டுருக்கானுங்க. இப்போ இந்த 50,000 வந்து பாட்ஸ்ன்ட்டானுங்க. டேய், பாட்ஸ் வந்து பிக் பாஸ் சீசன் டைமில் ஆக்டிவேட் பண்ணுவாங்கடா. அது போயிடுச்சு அப்படிங்கிறதா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ பிடி வாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லின பாயிண்ட் வீசுமே அட்ரீஸ் பண்ணுவே அந்த மூதையெல்லாம் வச்சிருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஆளே காணும். திவ்யாவுக்கு ஒரு ஹார்ட் கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் வச்சுருந்தாங்க. ஏன்னா பார்வதி கமருதீன் இன்னமும் இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு சம்பாதிச்ச ஒரு விஷயம். அது பிஆர் பாட்ஸ்ன்னு சொல்லி பண்ணாதீங்க, சரியா? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஆர் பாட்ஸ்லாம் வந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு ரெவன்யூ இருக்காது. நான் தான் சொல்கிறேன்ல, ஜனவரியில் இது வரைக்கும் எனக்கு எல்லா பிக் பாஸ் 8 சீசன்லேயும் வராத ஒரு அமௌண்ட் ஜனவரியில் வந்துச்சு ரெவன்யூ. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மக்களுடைய கிரேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா பெய்ட் பாட்ஸ் வச்சு கூட காசெல்லாம் வந்து கொடுக்க மாட்டான். யூடியூப் என்ன பைத்தியக்காரனா கொடுக்குறதுக்கு. அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரியல் மக்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். தாராவணத்துக்கும் அதுதான் பொருந்தும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். சரிங்க, இப்போ 50 ஷோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 50 ஷோவில் ஸ்ருதிகாவை முடிச்சு விட்ருவாங்க போல். ஏன்னா ஸ்ருதிகாவோட டீம்லேருந்து ஒரு ஆலமரத்தை சாச்சிட்டாங்க. சகத்தை வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஸ்ருதிகா வந்து ரொம்ப டவுன். இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அதை வந்து ஒரு நரி பிளான் பண்ணி இதை தானே கரெக்டாக போடணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். நான் எந்த டீமில் விளையாடுறது, ரஜத்துக்கு விளையாடவா பிரின்ஸுக்கு விளையாடவா, யாருன்னு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்கிட்டே போய் கேட்கும்போது பிரின்ஸ் சொல்கிறாப்புல என்கிட்ட சண்டை போடுற மாதிரி போய்க்கோ, ரஜத் ஒன்று டீமில் எடுப்பாங்கன்ட்டு. ஓ என்னையா சுச்சாத்தனமாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்யா சொல்ல, இப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சகத் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை எப்படி எல்லாம் டேஞ்சர்ஸ் வந்து அனுப்ப போகிறீங்க, நானே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டாங்க ஃபைஸ்ட்டு சொல்லிட்டு. நீ போய் சேவ் பண்ணிடு ஃபைஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ரஜத் டீம் சேவ் பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கையில் சகத் வந்து போய் உட்காடுறாங்க, சரியா? ஸோ டாஸ்க் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுங்க. அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாஸ்க். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டு பாவியாவை டேஞ்சர் ஜோனுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அடுத்து ஸ்ருதிகா டீம் வந்து வின் பண்ணுது. அடுத்து பிரின்ஸ் டீம் வந்து வின் பண்ணி ஸ்பெஷல் பவர் வந்து பிரின்ஸோட மனைவிக்கு வந்து வருது, ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஷன் போகுது. யாரை எவிக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ்டனையும் ஃபைஸையும் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்காங்க, ஓகேவா? அடுத்து பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் வந்து லாயலாக இல்லை அப்படின்ற மாதிரி நிக்கிட்ட வந்து கொஞ்சம் ஏற்றி விட்றான். இந்த மாதிரி இப்படி இருக்கான் அவன், ஏன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியா என்னடா அது அப்படின்ற மாதிரி நான் நிக்கி வந்து ரஜத்தோடைய ஒரு டீமாக தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப பிரின்ஸ் ஏன் இந்த வேலையை பார்க்குறாப்புல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாங்க அவங்க. அப்புறம் 5 பேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி லயன் சொல்லிட்டாப்புல பூச்சாண்டி, சரியா? உள்ளே வந்தவொடனே 5 ஓட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்போ 6 ஓட்டு போடணுன்னொடனே ஐயோ அவ்வளோதான், ஸ்ருதிகா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜகத்துக்கு நம்ம 5 பேர் தான் ஓட்டு போடுவோம், வேறு யாரும் ஓட்டு போட மாட்டான். அவன் முடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி ஜகத் வந்து எயிட் பண்ணிட்டாங்க. ஜகத் மட்டும் இல்லை, ஆர்யா எவிக்ட்டு, பாவியா எவிக்ட்டு, அவன் சட்டை போடாத சல்மான் கான் கரணும் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிட்டாப்ல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கரனுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்பாடா என் பொண்ணை போய் பார்க்க போகிறேன்ட்டு. அப்புறம் எதுக்கே நீ வந்த அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ எப்படியோ கரனை போட்டாங்க. இவரும் எவ்வளோ நேரம் தான் காப்பாற்றிட்டு இருப்பாங்க விஜய் டிவியில். அவர் வந்து இப்போது நம்ம இதுலேயும் வந்து காப்பாற்றுவானுங்க, பிக் பாஸ்லேயும் கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போடுவானுங்க. ஆனால் இவர் கரண் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாதாரண பார்த்தா ஷாருக் கான், சட்டையா கட்டினா சல்மான் கான் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தார். அதனால் நீ வெளியே போய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஸ்பெஷல் பவரை கொண்டு திவ்யாவை வந்து சேவ் பண்ணிடுறாங்க நம்ம பிரின்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள், சரியா? அவ்வளோதான். அடுத்து நகையில் பயன்படுத்துகிறாங்க. ஏய் நீ தான் அடுத்து டார்கெட் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்ருக்காங்க, இப்போ ஒன்று தான் அப்படின்னா அது பயந்துருச்சு ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் வந்து குழி பறிக்கிறாங்க. அதாவது ரஜத் வந்து குழி பறிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரியாவும் அர்பாஸும் அந்த பிளானை கொண்டு வந்து போட்டு விட்டாங்க, சரியா? பிரின்ஸ் கிட்ட சொல்லும்போது பிரின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரஜத்கிட்டே வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி என்னையா உன்னை போட்டு தள்ளுறதுக்கு கட்டாரியா பிளான் பண்ணுறானே. கட்டாரியாவா என்னையா சொல்கிற, அவெல்லாம் நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன்யா அவங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்படியா என்னடா அது அப்படின்ற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் காண்டாகுது. யாருக்கு? நம்ம ரஜத்துக்கு, சரியா? அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிகாவுக்கும் அர்ஜுனாவுக்கும் ஒரு பிரச்சனை நடுவில். நீ லாயலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யார் லாயலா? நீ தான் லாயலா இல்லை, நீ தான் லாயலா இல்லைன்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அதாவது ஸ்ருதிகாவுக்கு சகத் போனதுலேருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது பிக் பாஸ்லேயே நம்ம பார்த்தோம். சகத் எலிமினேஷனுக்கு அப்புறம் ஸ்ருதிகா வந்து ரொம்ப டவுன் ஆனாங்க அப்படிங்கிறது அதே தான் இங்கேயும் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ரஜத் திக்விஜய் தான் போவான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாரு. ஏன்னா அவங்க டீமில் சகத்து, ஆர்யா, பவ்யா எல்லாம் காலியாகிறாங்க, இவனும் காலியாயிருவான்னு சொல்லிட்டு. அட பாவி, உன்னை நம்பி திக்விஜய் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். சகத்தை மாதிரியே வந்து அனுப்பிச்சிட்டிங்களா எல்லாத்தையுமே, சகத்து உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்தா அவளை நீங்கள் வந்து காப்பாற்றிக்கணும் எப்படியாச்சு அப்படின்னு சொன்னோடனே திக்விஜய்க்கு புரியல ஆக்சுவலாக.
5 ஓட்டு 6 ஓட்டு கான்செப்ட்லாம் அதெல்லாம் நீங்கள் தெரியாது, மொத்தமாக நீங்கள் வந்து ஜெகத்துக்கு ஓட்டு போட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப யாரும் அதை ஒத்துக்கல. உடனே ரஜத் வந்து சொல்கிறான், இவன் ஓவரா பேசிகிட்டு இருக்கான், இவன் தான் அடுத்த காலியாக போகிறான் விஜய் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் டீமுக்கு ஜெகத்தை காப்பாற்றணுன்றான். இவனுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை போல ரஜத்துக்கு. நீ வெளியே போய் என்னவியா ஜெகத் இது பண்ணிப்பேன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜெகத் வந்து அது பண்ணதுக்கு ரீசன் ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல, அது பிளர் ஆகிடுச்சு. அதாவது கட் பண்ணிட்டாங்க. அது நமக்கு தேவையும் கிடையாது. சரி அதை விட்டுருங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? நெக்ஸ்ட் விஜய்னு சொன்னவொடனே அர்பாஸ் வந்துட்டு கேட்குறான், யார் நம்ம ரஜித்தை வந்துட்டு, என்ன டார்கெட் பண்ணுறீங்களாமா அடுத்து அப்படின்னு சொல்லி யாரோ பிரின்ஸா சொன்னானா, அது சும்மா ஏற்றி விடுவான் பிரின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அர்பாஸ் சொல்ல, அவங்க பேசுனானே நமக்கு காணல. சரியா? ஆனால் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஓகேவா? அடுத்து நிக்கி ரஜத் கிட்டே வந்து கேட்குறாங்க, நீ லாயராக இருப்பியான்னு உடனே, நான் கண்டிப்பாக இருப்பேன்டி, நானும் ரவுடி தாண்டி அப்படின்ற மாதிரி, நான் கண்டிப்பாக லாயராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக சொல்கிறாப்புல. ஓகேவா? அடுத்து ஸ்ருதிகாவுக்கு பிரின்ஸ் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே பாரு, ஜகத் போயிட்டா, உங்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுதா இப்போ உனக்கு? உங்களை வந்து வச்சு யூஸ் பண்ணி அவங்க ஏணி மாதிரி வச்சு மேலே ஏறிக்கிறானுங்க, புரியுதானோடனே. ஆமாம் எனக்கும் தெரியுது, எங்களை வச்சு அவங்க வந்து போகிறாங்கன்ட்டு. அப்புறம் என்ன, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இப்போ என் டீமில் யாரும் டேஞ்சர் ஜோன் இல்லை, உங்கள் டீமில் வந்து நீ போயிருந்த டேஞ்சர் ஜோனுக்கு அப்படின்னா நான் ஒன்றை காப்பாற்றுறேன். நீ தானடா இவளை வந்து போட்டு தரணும்னு சொல்லிட்டு இருந்த பிரின்ஸு. ஆனால் பிரின்ஸு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட கேம் ஆடிட்டு இருக்கேன், நல்லா நடிக்கிறடா யப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேமோட நகர்வு எப்படி இருக்குது. நான் ஸ்ருதிகா ரொம்ப ஃபீலிங் டவுன் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்